ஜி என்னப்பா? ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை கொடுங்களேன். ஜி சீக்கிரம் கொடுங்க, நேரம் ஆகுது. இருப்பா, நல்ல நோட்டை கல் நோட்டை பார்க்க தேவையா? நீ வர பார்க்க ஒரு டைப்பா இருக்க. ஜி என்ன சில்லறை கேட்டா சில்லறைத்தனமா பண்றீங்க? ஓ, என்ன ஓவரா பேசுற? ஏய் என்ன குரல ஒஸ்தி பேசுற? குறவலைய நசுக்கிடுவேன். என்ன பொண்டாட்டியோட வந்திருக்கான், அமைதியா இருப்பான்னு பாத்தியா? காலி பண்ணிடுவேன். 10 கொலை பண்ணவனுக்கு 11வது ஒரு கொலை பண்ண 10 நிமிஷம் ஆகாது. சாரிண்ணே, விட்டுருங்கண்ணே. அண்ணாவா? ஏண்டா இந்த மரியாதை அப்பயே சொல்றேன்னா ஒழுங்கா பேசிருப்பல. மன்னிச்சிருங்க, இந்தாங்கண்ணே. டேய் எனக்கு காசு வேணாம், சில்லறை மாத்தி கொடுறா. ஜி பதறாதீங்க, நான் சும்மா விளையாடினேன். நான் சினிமாவில் வில்லன் சான்ஸ் தேடிட்டு இருக்கேன். அதான் வில்லத்தனம் வருதானு உங்ககிட்ட டெஸ்ட் பண்ணேன். நீங்களும் உண்மை நம்பிட்டீங்க. ப்ரோ, நீங்க என்ன பண்ண நடிப்பா? போங்க ப்ரோ, நீங்க பண்ணதெல்லாம் பார்த்து நான் பயந்துட்டு தெரியுமா? ஆமாம் ஜி. அப்புறம் இந்த உருவத்தை வச்சு யாரையும் எடை போடாதீங்க. நாங்கள் எடை போடுறதுக்கு ஒன்றும் துலாபாரம் கிடையாது, புரியுதுங்களா? தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ. டேய் டேய் நிறுத்துறா. டேய் நிறுத்துறானா? சார் சொல்லுங்க சார். தோற உட்காந்து பேசுறீங்களா? டேய் ஏந்திரா. சார் நான் எந்திரிச்சினா உங்களோட ஹைட்டாக இருப்பேன் சார். அதான் உட்காந்து உங்களுக்கு ஈக்குவலாக பேசலான்னு பார்த்தேன். டச்சி இறங்கு. கூட கூட பேசுற. காவலாம் பேசுறீங்க. ஏடா. என்னம்மா சொல்லுங்க சார். டாக்கும் ப்ராப்ளம்லாம் கேடு. சார் இதெல்லாம் டிராஃபிக் போலீஸ் தானே கேட்பாங்க, நீங்க ஏன் கேக்குறீங்க? டேய் நான் என்ன செய்யணும்னு செய்யக்கூடாது நீ சொல்லாத. நான் சொல்ல மட்டும் செய், புரியுதா? சார் நீங்க ஒரு பப்ளிக் சர்வெண்ட், தயவு செஞ்சு மரியாதையா பேச பழகுங்க. ஓஹோ, அப்படி என்ன பண்ணுவ? நான் உனக்கு மரியாதை கொடுத்து பேச மாட்டேன்டா. ஏய் யாரா பார்த்து டான் பேசுறா? ஆமாண்டா, நீ மட்டும் அவங்கள அப்படி பேசுவ, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீங்க சும்மா இருங்க. ஓஹோ, கதை அப்படி போதா? கொஞ்சம் வா கண்ணு, செக் பண்ணு கொஞ்சம் வா. ஒன்றும் வேலைக்கு இல்லையா? பேக் எடு, அது என்ன பேக் எடு. குடுமா கேட்குறாருல. சார் சொன்ன எடுப்பியா? கொடு. என்ன வச்சுக்கிறேன்னு பார்க்குறேன் நான். புரியுது? ஓஹோ, கோலமா கடத்துறீங்களா? புரியுதா? ஏய் என்னடா கர்மம், என்ன நெடி அடிக்குது? அது ப்ளீச்சிங் பவுடர் சார். ஏண்டா முதல்ல சொல்ல மாட்டியா நீ? சொல்லிருந்தா மட்டும் விட்டுருப்பீங்களா? ஏய் நானும் பாக்குறேன் வந்து ரொம்ப திமிரா பேசிருக்கீங்க. ஆமா நீங்க எந்த ஏரியா ஆளு? அமைதி நகர். ஓஹோ அமைதி நகரா? அந்த ஏரியாவா? அதான் திமிரு ஓவரா இருக்கு. ஆமா நீ யாரோட ஆள்? நீ? நான் என் பொண்டாட்டியோட ஆளு சார். ஏய் உன்னா பின்ன என்ன சார், எங்க ஏரியால இருந்து பெரிய பெரிய தலைவர்கள் உருவாகி இருக்காங்க. நிறைய பேர் படிச்சு பெரிய பதவியில இருக்காங்க. ஏன் என்ன மாதிரி நிறைய திறமைசாலிங்க இருக்காங்க. கொஞ்சம் அவங்கள பத்தி பேசுங்க சார். எங்க ஏரியால தப்பு பண்றவங்க இருக்காங்க தான் சார். ஆனா அவங்க எங்க ஏரியால மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் தான் இருக்காங்க. அவங்கள அதை அடையாளப்படுத்தி பேசி முத்திர குத்தாதீங்க சார். டேய் பெரிய பொறுக்கி மாதிரி விட பேர் மயிரை வளர்த்துச்சிருக்க. உன்னை பார்த்தா யார் டவுட் பண்ண மாட்டாங்க சார். இது வெறும் சாதாரண மயிறு சார். இப்படி இருந்தா அவன் ரவுடி, முடி நல்லா ஷார்ட்டா வெட்டி ட்ரிம் பண்ணியிருந்தா அவன் நல்லவனா? எப்படி சார் இந்த மாதிரி யோசனைலாம் மட்டும் உங்களுக்கு வருது? என்ன மாதிரி ஆளுங்களை பிடிச்சி உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் போய் திருடுறவன் பொய் சொல்கிறவன்லாம் பிடிக்கிற வழியை பாருங்கள் சார். இன்னும் எத்தனை நாளைக்கு சார் முடியும் தாடி வச்சுருக்கோம் ரவுடின்னே சொல்ல போகிறீங்க? ஒன்று சொல்கிறேன் சார், தாடி வச்சுருக்கோம் முடி வச்சுருக்கோம் பொறிக்கும் கிடையாது, கோட் ஷூட் போட்டவங்களாம் நல்லவனும் கிடையாது. வரேன் சார், எங்கம்மா போகலாம். என்னாச்சுங்க? வண்டியை எங்கே நிறுத்திட்டீங்க? பெட்ரோல் இல்லைம்மா. சரி நானே வண்டியை தள்ளுறேன், நகருங்க. இல்லை வேணாம் நான் தள்ளுறேன். எங்க நகருங்க சொல்றேன்ல.
காலையில இருந்து என்னை பின்னாடி உட்கார வச்சு எவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஷோல்டர் முதுகு இதெல்லாம் எவ்வளோ வலிக்கும். அது இல்லாமல் பின்னாடி நான் சும்மா சொகுசாக தானே உட்காந்துட்டு வந்தேன். 2 நிமிஷம் வண்டியை தள்ளினா என்ன ஆக போகுது? வாங்க. ஏன் பூஜா, இந்த இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேற யாருனா இருந்திருந்தா, நீ தான் மாடு மாதிரி இருக்கியே, நீ வண்டி தள்ளிட்டு வான்னு என்னை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாடுக்கு வலிக்குதா இல்லை வலிக்காதான்னு அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களே. இங்கே இருக்கிற பல பேருக்கு மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இருந்ததில்லை. அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க. ஃபீலிங்ஸ் புரியலன்னா கூட பரவாயில்ல பூஜா, நீ நான் எடுத்த ஃபோட்டோவை என்னால் சோஷியல் மீடியாலே போட முடியல. மீறி போட்டா நீ இவ்வளோ குண்டா இருக்கியே, உன் பொண்டாட்டி பாவண்டான்னு நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. வெளியாளுங்க தான் இப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தா, முறை பொண்ணு என் உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணி வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இவ்வளோ ஏன் சொந்த அக்கா அவள் குழந்தைய ஆசையாக தூக்கலான்னு போனேன். டே என் குழந்தைய தூக்காத, அவன் உன்னை பார்த்த பயப்படுவான்னு சொல்லி அவளும் இந்த உருவத்தை வச்சு தான் கிண்டல் பண்ணா. என்னங்க, நீங்கள் சினிமாக்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளோ வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? உங்களுக்கு எத்தனை பேரை தெரியும், எத்தனை பேரை சந்திச்சிருக்கீங்க? நடிகர் யோகி பாபுவை பற்றி என்கிட்ட நீங்கள் எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கீங்க. அவர் முதல்ல இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ எத்தனை விமர்சனத்தை அவர் சந்திச்சிருக்காரு. இவ்வளோ ஏன், அவர் முதல்ல நடித்த படத்தில் கூட அவரை பண்ணி மூஞ்சி வாயன்னு சொல்லி அவரை உருவக்கேலி பண்ணி தானே காமெடியே பண்ணாங்க. எத்தனை மைனஸ் அவர் சந்திச்சிருக்காரு. ஆனால் அவர் தான் மேலே வச்ச எல்லா மைனஸையுமே பாசிட்டிவ் ஆக்கி இன்னைக்கு அவரோட கால் ஷீட்டுக்காக எத்தனையோ ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் காத்துக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் தானே என்கிட்ட சொன்னீங்க. இங்க பாருங்க, மைனஸ் நிறைய பேர் சொல்ல தான் செய்வாங்க, விமர்சனம் நிறைய பேர் வைக்க தான் செய்வாங்க. அதுக்காக காதை பொத்திக்கிட்டுலாம் இருக்க சொல்லலை. இந்த காதலை வாங்கி அப்படியே விட்டுறணும், அவ்வளோதான். இதில் என்னங்க இருக்கு? வாங்க. சரி பூஜா, என்ன உனக்கு ஏன் பிடிச்சது? என்னங்க இதெல்லாம் கேட்டுட்டு? ஏய் சொல்லு இப்போ. சரி, உங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு 4 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. அதில் ஒருத்தர் டாக்டர் கூட. ஆனால் வந்தவங்க எல்லாம் என்ன தெரியுமா கேட்டாங்க? எங்கள் அப்பாகிட்ட, உங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானே, உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடுவீங்க, என்னென்ன சீர்வரிசை செய்வீங்க, அப்புறம் என்னென்ன சொத்து பத்துலாம் இருக்குது இப்படின்னு பொருளை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. என்னை பற்றி கண்டுக்க கூட ஆள் இல்லை. ஆனால் நீங்கள் வந்தீங்க, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காது, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு என்னங்க தேவை? இப்போ சொல்லுங்க, உங்களையே பிடிக்காம இருக்கும்? பூஜா, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூடா. தாவா? ஆமாண்டா. ஏய் நில்றி.